அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்க்கும் வழக்கை நிராகரிக்க கோரி இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்க்கும் வழக்கை நிராகரிக்க கோரி இபிஎஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்க்கும் வழக்கை நிராகரிக்க கோரி அவர் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை 11 தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானம் எதிர்த்து அதிமுக உறுப்பினர் என கூறி திண்டுக்கல் சேர்ந்த சூரியமூர்த்தி உரிமையில் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த மனுவில் பொதுச்செயலாளர் அடிப்படை உறுப்பினரால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் கண்ணன் கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து இப்போது முடிவு செய்ய முடியாது. வழக்கினுடைய விசாரணையின் இறுதியில் தான் முடிவு செய்ய முடியும் என தெரிவித்து சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.